பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஜூன் மாதத்தின் 1ஆம் நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சிற்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மிகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹேன எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம், ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம், இயேசு என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேல் என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனே மக்கு ஸ்தோத்திரம், உலகத்தின் மனுஷனுடைய பாவங்கள் சகாலத்தையும் சுமந்து தீர்த்த தெய்வாட்டுக்குட்டியே மக்கு ஸ்தோத்திரம், எல்லா மனுஷருடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் நீர் சுமந்தீரே மக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக கொடுமையான மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த சரீரத்து நிமித்தமாக எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுவதற்காக நன்றி, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நிமித்தமாக நீர் எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் நீர் மாற்றின கிருபைக்காக நன்றி அப்பா. ரட்சிப்பை நீர் எங்களுக்கு அருள் செய்தமைக்காக நன்றி நாவியானவரே. அப்பா, நாங்கள் கொடுக்கிற காணிக்கை நிமித்தமாக ரட்சிப்பை நாங்கள் பெற முடியாத நாவியானவரே. மகா ஈவா இரக்கமாய் தகப்பனே, உம்முடைய ஜீவனை நீங்கள் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மாத்திரமே எல்லா மனுஷருடைய பாவங்கள் கழுவப்பட்டு அமின் ரட்சிப்பை சுதந்திரிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. வழிவாசலை திறந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. எல்லா ஜனங்களும் இந்த பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் அனுகிரகம் புரிவீராக. உம்முடைய பரிசுத்த மரணத்து நிமித்தமாக பிசாசின் கிரிகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினீரே, ஜெயம் பெற்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்து 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ராஜா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களோடு வாசம் பண்ணி அனுதினமும் எங்களை போதித்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், சத்திய ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், பிதாவின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், எங்களை உயிர்ப்பிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம்பா. இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய வருகையை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. புதிய நாளை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த மே மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல வேலி அடைத்தீர், பாதுகாத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற இரக்கம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. இந்த முதல் நாள் முதற்கொண்டு மாதம் முடியும் வரைக்கும் தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து வாசம் பண்ணி வழிநடத்தும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக, வழிநடத்துவீராக தகப்பனே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. உமக்கு நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தேவனோடு நெருங்கி நடத்தல் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு செவிப்போம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அமீன். என் தகப்பனே, பரத்துக்கு நீர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவரே, தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று இங்கே சொன்னீங்கப்பா. அப்படியே அப்பா, இம்மட்டும் என் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தேற்றி எங்களை தைரியப்படுத்திற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு மகிமை செலுத்தீரும். வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி
ஆவியானவர் தாமே அமீன் எங்களுக்கு புரியாதது எல்லாவற்றும் விளங்க செய்வதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அமீன் பிதாவே. ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருந்தது போல ஆண்டவரே பிஸியான உலகம்தான். அமீன் தகப்பனே. வேலைகள் அதிகம்தான். ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பாக்கியத்தை அருள் செய்யுங்க சப்பா. தகப்பனே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிற ராஜா. உண்மை காட்டிலும் வேறு யாரும் எங்களுக்கு முக்கியமல்ல தகப்பனே. அப்பா எங்கள் குடும்பம் சகாலத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அமீன் தேற்றவாளனே. நீர் எங்கள் இருதயத்துக்குள்ள எங்கள் சிந்தனைக்குள்ள நீர் ஆளுகை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் எங்கள் அவயங்கள் எல்லாவற்றையும் தகப்பானே அப்பா உம்முடைய பாத படியில ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க கொடுத்தது, நீங்க உருவாக்கினது. இந்த சரீரத்துக்கு நாங்கள் அதிகாரி அல்ல, எங்கள் தேவனே அதற்கான அதிகாரி. நீங்க கொடுத்திருக்கிற ஜீவன் உமக்குரியது ஆண்டவரே. உங்க சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் இந்த பூமிக்கு எங்கள் ஒவ்வொரு மனுஷரும் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கப்பா. இது மனுஷர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகள் இந்த பாக்கியத்தை உணர்ந்து பெற்று அதன்படி நடக்கக்கூடிய கிருபை தாங்க. தேற்ற வாழன் கூட இருப்பீராக, உம்மை வெளிப்படுத்துவீராகப்பா. உங்க தரிசனங்களை கொடுங்க ஆண்டவரே. ஆமீன் தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஆவியானவரே அமீனப்பா. உலகத்தில் நடக்கிற பந்தயங்களை பார்க்கும் பொழுது அந்த ரேஸுக்கான எல்லா பலத்தை பெற்றவர்களாக, அதுக்கான சரீர திடகத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க ஆண்டவரே. முதல் பரிசு பெற்றுக்கொள்ளணும் இருப்பாங்க ஏசப்பா. ஆனால் எங்களுக்கோ ஆண்டவரே உமையறிந்த பிள்ளைகளுக்கோ உலக பிரகாரமானது அல்ல, நித்திய ஜீவனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என் தகப்பனே. உம்மோடு நித்திய காலமாய் நாங்கள் வாழும்படியாக இந்த உலகத்திலே ஆன எல்லா விதமான போராட்டங்களை ஓடி ஜெயிக்கத்தக்கதான கிருபை தாங்க. ஆமீன். பிசாசை முறியடிக்கவும் அவனுடைய எல்லா விதமான அக்னியாஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதாக தேவ வல்லமை இந்த நாட்களில் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்க பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமாய் எங்கள் மீது இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா பிதாவை எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. நீர் எங்களோடு வாசம் பண்ணினால் மாத்திரமே, உம்முடைய அக்னியின் அபிஷேகங்கள் மீது இருந்தால் மாத்திரமே இந்த கடைசி கால எல்லா விதமான அக்னி ஆஸ்திரங்களை எங்களால் முறியடிக்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ன ஆண்டவரே. ஆமீன். பிசாசின் கிரைகளை மேற்கொள்ள முடியும் என்ன ஆண்டவரே. இறங்குவீராக அப்பா. எங்களுக்கு இறங்குவீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆமீன். அக்னியின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்கள் எங்கள் மீது ஊற்றப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் மீது, சபை மீது ஊற்றப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். 2 கொரிந்தியர் 2:15. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமீன் என் தகப்பனே. அப்பா உம்முடைய திருநாமத்தை பறைசாற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே நற்சுகந்த வாசனையா எங்களை மாற்றுகிற கிருபைக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. பூமியிலே அப்பா உம்முடைய சாட்சியை நாங்கள் நிலைநிற்க கிருபை தாங்க. ஆமீன் தகப்பன். உம்முடைய வார்த்தை என்ற வல்லமையை நாங்கள் அனைவருக்கும் பறைசாற்ற கிருபை தாங்கப்பா. நீங்க வரப்போறீங்க என்றதுக்கான எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்து அவர்களை ஆயத்தப்படுத்தவும் கிருபை தருவீராக. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆமீன். பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. ஆமீனப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குமான ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே. பூமியில் எங்களுக்கான ஒரு டார்கெட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. உங்கள் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஆமீன். ஆத்ம ஆதாயம் ஒன்றே. ஆமீன் தகப்பனே. கெட்டு போகிற பிள்ளைகளை ஆண்டவரை நல்வழிப்படுத்தும்படியாக. ஆமீன் தகப்பனே. நித்திய ஜீவனை ஒரு சுதந்திரிக்கும்படியாக, ஜீவ புஸ்தகத்தில் அவர் பெயர்கள் எழுதப்படும்படியாக அப்பா உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தெய்வ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் கிருபை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற கிருபை தாங்க. நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் என் ஆண்டவரே அமீனப்பா, நீங்க சொல்லுகிற வேலையை செய்து முடித்தவர்களாக அப்பா, பந்தயத்தின் ஓட்டத்தை நாம் முடித்தவர்களாக, வெற்றி சிறந்தவர்களாக தேவன் சமூகத்துக்கு வந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் மகாபாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க இப்பொழுதே கட்டளையிடுங்க. அந்த முத்திரியங்கள் மீது போடுங்க இசப்பா. எங்களால முடியாது, சுயபலத்தினால முடியாது, தேவனுடைய ஒத்தாசை கரத்துக்காக எங்கி நிற்கிறோம் ராஜா. தகப்பன் இறங்குவீராக. அமீன். நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நீர் அருள் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் பிதாவே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தகப்பனே அமீன். உலகத்தில் உள்ள எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு, 850 கோடிக்கு மேலான ஜனங்கள். அப்பா பிதாவே, இவர்கள் மத்தியில் ஒரு சிறு கூட்டத்தை மாத்திரம் உமக்கென்று நீங்க பிரித்தெடுத்திருக்கீங்க, தெரிந்து கொண்டிருக்கீங்க, அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை தகப்பானே, ஒன்றும் இல்லைன்னு தகப்பானே. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதல்லவா, மண்ணுக்கே திரும்ப இந்த ஜீவன் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். அதற்குள்ளாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க கிருபை தாங்க தகப்பனே. இதற்குள் எங்களுக்கு என்ன பெருமை வேண்டியது இருக்கு என் ராஜா. தகப்பனே சகலமும் உமக்குரியது என் தகப்பனே. உங்க சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை உணர்ந்தவர்களாக, அந்த மகத்துவங்களை உணர்ந்தவர்களாக, தேவ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக வாஞ்சையாய் இருக்க நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் ஆயத்தப்பட கிருபை தந்தரலும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். நீர் தான் ஆலோசனை கர்த்தராய் இருக்கணும், நீங்க தான் வழி நடத்தணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராகவும் எங்களுக்கு தாயும் தகப்பனாகவும் பிரதான ஆசாரியராகவும் நீர் இருந்து போதிக்கும் பொழுது ஒரு குறைவும் இல்லை என் ராஜா. நிறைவான தெய்வம் வந்து சகல குறைவுகளும் எடுத்து போடும்படியாக உங்கள் நாங்கள் அழைக்கிறோம். இந்த மாதத்தில் முதல் நாள் உங்களை அழைக்கிறோம் என் தகப்பனை. நீர் வருவீராக, எங்கள் சரீரத்திலே நாட்கொள்ளுவீராக, எங்கள் குடும்பத்திலே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, எங்கள் ஊழியத்தின் காரியங்களை நீர் வழிநடத்துவீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தினோம்ப்பா தகப்பனே. வேளையிலும் கூட உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜப வீரர்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க. பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க தகப்பானே. அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க இசப்பா. அப்போஸ்தல காலத்தில் நடந்தது போல ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது உம்முடைய பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. அமீனப்பா. வீடுகள் தோறும் அப்ப பிற்குதான் நடப்பதாக தகப்பனை. ஒருவர் உபசரித்து ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தக்கூடிய கிருபை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனை. வேற எதுவும் எங்கள் நோக்கம் அல்ல. நீங்க வர போறீங்க, எல்லாமே ஆயத்தமா இருக்கிறதே தகப்பனை. நாங்கள் மாத்திரம் ஆயத்தப்படாம இருந்தால் எப்படியப்பா? எங்களை ஆயத்தப்படுத்த கிருபை தாங்கப்பா. ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த பலப்படுத்துங்க என் தகப்பனை. உமக்கு நன்றி நன்றி நன்றி. தெய்வ கிருபை எங்களோடு இருப்பதாக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. பலிகளை ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை போதித்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்களுடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிப பிள்ளைகளை விசேஷமா தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் மறைந்து செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வாய்க்காமல் போவதாக தேவ கிருபை அவர்களோடு இருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்தருளும், நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள், துதிப்பாடுகள் எல்லாவற்றையும் சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பதாக நின்று உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கவும் துதித்து பாடவும் கர்த்தர் எங்களோடு பேசவும் கர்த்தர் வார்த்தையின் திருவசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் என் ஆண்டவரே. அப்பா காணிக்கை பகுதி, திருவிருந்து, முடிவு ஜெபம், சாட்சி பகுதியில் சகலத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. தொடக்கம் வந்து முடிவு பரியந்தம் கர்த்தாவை நீர் ஆளுகை செய்யுங்க. பிரதான ஆசாரியர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்து நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் என் ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் கையின்
பிள்ளையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அமீன். ஞானமாய் திட்டம் பண்ணி செலவு பண்ண கிருபை தாங்க. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் களஞ்சியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.